எல்லா போதும் எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழை தோங்கி தன்னை வெவ்வேறாக காட்டி எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழை தோங்கி தன்னை வெவ்வேறாக காட்டி பொங்கி ததும்பி இன்ப பூரிப்பாய் நிறைந்துள்ள பொங்கி ததும்பி இன்ப பூரிப்பாய் நிறைந்துள்ள கங்குல் பகல் இரண்டின் காரண பொருளான கங்குல் பகல் இரண்டின் காரண பொருளான இறைவனை கண்டு கொண்டேன். ஆதிநிலை வெளியாய் அணுவோதைம்பூதமாகி பேதித்த உயிர்களில் பிழையில்லா நெஞ்சமாய் வாதிக்க இடமின்றி வளரியல் போக்கமதாய் வாதிக்க இடமின்றி வளரியல் போக்கமதாய் நீதிக்கு நிலை களனாக விளங்குகின்ற நீதிக்கு நிலை களன் ஆக விளங்குகின்ற இறைவனை கண்டு கொண்டேன். உத்தம நண்பர்காள் உங்கட்கும் உரியது சித்தம் எனும் உயிர்க்குள் சிறப்பாய் விளங்குவது முத்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது இத்தனை சிறப்போடும் எல்லார்க்குள்ளும் நிறைந்த இத்தனை சிறப்போடும் எல்லார்க்குள்ளும் நிறைந்த இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன் இறைவனை கண்டு கொண்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றி. வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வெத்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாந்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்கமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் குரு வணக்கம் பாட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணை
உதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறிவுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். நன்றி. வாழ்க நன்றி. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே. அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வளித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வேகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக அருமையான பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர் நற்சிந்தனைக்கு அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் 17ஆம் பாகத்தில் உயிரின பரிணாமம் பற்றிய 6வது அமர்வு.
5 பூதங்களில் தன்மாத்திரைகளாக வருகின்ற காந்தலைகள் ஜீவன்களிலே தேவையை ஒட்டி இயல்புக்க விதிப்படி வரிசை மாறி வந்தன என்பதை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு ஜீவனிலும் இறையாற்றல் அதனதன் உடல் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உள்ள குறைபாடுகளை நீக்கி நீக்கி அடைந்த மாற்றம் மனித குரங்காகி பிறகு மனிதனாக பரிணமித்தது. 5 அறிவு வரை உள்ள ஜீவராசிகளுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, சந்ததி விருத்தி என்ற 3ஓடு தேவைகளும் வாழ்க்கையும் நிறைவு பெற்றுவிடும். ஆனால் மனித வாழ்வு இந்த 3ஓடு நிறைவு பெறுவது இல்லை. காரணம், இறைநிலை பேராற்றலும் பேரறிவும் உடையது. ஆற்றல் தோற்றங்களாக ஜீவன்களாக வெளிப்பட்டாயிற்று. 5 பூதங்களை உணரும் உடல் வந்தாயிற்று. 5 தன்மாற்றங்களை உணர்கின்ற புலன்களும் வந்தாயிற்று. இவற்றுக்கு மூலமாகிய பேரறிவு சுத்தவெளி. தன்னை அறிய வேண்டுமே, அதுதான் அறிவே தன்னை அறிவதற்கான வகையிலே பரிணமித்ததுதான் 6ஆம் அறிவுடைய மனித இனம். ஐயறிவு வரை வருவதெல்லாம் ஐயுணர்வு என்று சொல்கின்றோம். மெய்யறிவு என்ற 6ஆம் அறிவு மறைபொருள் அறிவு. உயிர், மனம், அறிவு, தெய்வம் என்ற மறைபொருட்களை அறிந்து பேரின்பம் தூக்கக்கூடிய அறிவு. பருப்பொருட்களை அறிவதற்கு 5 அறிவு போதும். ஆனால் அதற்குள் உள்ள மறைபொருளை அறிவதற்கு மெய்யறிவால், இறை அறிவால் தான் முடியும். இறைவனே எல்லாமாக மாற்றமடைந்ததால் அந்த அறிவால் தான் அறிய முடியும். அறிவாக இருக்கின்ற தெய்வத்தை அறிந்து கொள்வது ஞானம். அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்பார் மகர்ஷி. இந்த உயிரின வரலாற்றை விளக்க வந்த ஒரு பக்தி மார்க்க கதைதான் தசாவதாரம். தசாவதாரம் என்ன சொல்கிறது? முதலில் மத்ஸ்யாவதாரம், நீர்வாழ் தாவரங்கள், நீர்வாழ் ஜீவன்கள் தான் முதலில் வந்தன என்ற அனுமானத்தை காட்டுவது மத்ஸ்யாவதாரம். மத்ஸ்யம் என்றால் நீர்வாழ் ஜீவன், மீன் என்று சொல்வார். அடுத்து நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஜீவன் வந்திருக்கலாம். இதுவாக இருக்கும் ஆமை, கூர்மம். அடுத்து நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய ஜீவன் இது வந்திருக்கலாம் என்ற ஒரு சிந்தனை ஆராய்ச்சி வருகின்ற போது ஜீவனுக்கு உணவு அடிப்படை அவசியம். அப்போ பூமியில் உள்ள கிழங்கு வகைகளை உண்டு வாழக்கூடிய ஜீவன் வந்திருக்கலாம் என்ற அனுமானத்தில் கருதியதுதான் பன்றி, வராக அவதாரம். சரி, அடுத்தது எந்த ஜீவனிலிருந்து மனிதன் வந்திருப்பான் என்ற ஒரு சிந்தனை வந்த போது மனிதனை போன்ற ஒரு முக பாவனை உள்ள ஜீவன் சிம்மம், நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம். இந்த மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம என்ற 4 அவதாரங்களை பற்றிய குறிப்பிலே ஒரு முக்கியமான இயற்கை ரகசியமும் அடங்கியிருக்கிறது. அது என்ன என்றால், இந்த 4 அவதாரங்களும் பேசவில்லை. அடுத்து சொல்லப்பட்ட 5 அவதாரங்கள் பேசின பிறகு கல்கி அவதாரம் அது இன்னும் வரவில்லை என்ற ஒரு கருத்து. இப்ப 5ஆவதாக வந்த அவதாரம் மிக முக்கியமான அவதாரம், வாமன அவதாரம். இந்த பெயர்கள், சொற்கள் எல்லாமே ஒரு காரணத்தை மையமாக வைத்துத்தான் உருவாகின. இடுகுறி சொற்கள் என்பது அதிகமாக இருக்காது. இடுகுறி என்றால் அர்த்தம் இல்லாமல் இட்டு குறித்து வழங்கி வருவது இடுகுறி சொற்கள்.
காரண பெயர்கள் என்பதெல்லாம் ஒரு காரணத்தை முன்வைத்து ஏற்படுத்தப்பட்ட சொற்கள். இந்த மொழி தேடலின் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு உட்கருத்து இருக்கும். இப்ப வாமனன் என்ற சொல் எதை குறிக்கிறது என்ற ஒரு ஆராய்ச்சியிலே மகரிஷி அவர்கள் கண்டெடுத்த உண்மை என்ன என்றால், வாயும் மனமும் உள்ள வாமனன். எப்படி? இப்போ இந்த கதை என்ன சொல்கிறது? மாபலி சக்கரவர்த்தியிடத்திலே வாமனன் என்ற சிறுவன் வருகிறான். எனக்கு 3 அடி நிலம் வேணும் என்று யாசகம் கேட்கிறான். எடுத்துக்கொள் என்று மன்னன் தானம் அளிக்கிறான். அதன் பிறகு இந்த சிறுவன் விஸ்வரூபம் எடுக்கிறான். எடுத்து 1 அடியால் நில உலகத்தை அளக்கிறான். மறு அடியால் மேலுலகத்தை அளக்கிறான். 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 என வைத்ததோ மன்னவன் தலையிலே என்றார் கண்ணதாசன். அடுத்தடி எங்க வைக்கிறது? என் தலையில வை. சரி, இது நாம் பல காலமாக கேள்விப்பட்ட ஒரு கதைதான். இதற்குள் மறைந்திருக்கின்ற இந்த வாமன ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் சில கேள்விகளை எழுப்ப வேண்டும். கேள்வி எழுப்பினாலே நாத்திகன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் பக்தி மார்க்கம். அதை கடந்த ஒரு அப்பாற்பட்ட சிந்தனை. ஆத்திகம் வேண்டாம், நாத்திகம் வேண்டாம், ஆன்மீக பூர்வமாக ஒரு சிந்தனை, சில கேள்விகள். இப்போ முதலாவது, அந்த காலத்துல 3 அடி மண்ணுக்கா பஞ்சம்? இன்றைக்கு எத்தனையோ புறம்போக்கு நிலங்களை ஏக்கர் கணக்கில் ஆட்டை போட்டாங்க தமிழ்நாட்டுல. அந்த காலத்துல 3 அடி மண்ணுக்கு என்னைய பிரச்சனை? சரி, கேட்டான், தானம் தந்தான். இப்ப தானம் தந்த பிறகு எந்த வடிவத்தில் தானம் தரப்படுகிறதோ அந்த வடிவத்தில் தான் வளர்க்கணும். தானம் வாங்கிய பிறகு விஸ்வரூபம் எடுத்தா பேசிக்கலி நல் அண்ட் வாய்டு, சட்டப்படி செல்லாது. ஒரு பொருள் வாங்க போறோம், 1 மீட்டர் துணி எவ்வளவுன்றாரு. இல்ல நான் 1 மீட்டர் வச்சிருக்கிறேன், இதுல அளந்து கொடுங்கன்னு சொன்னா அளந்து கொடுப்பாங்களா? ஸோ பேசிக்கலி நல் அண்ட் வாய்டு. அப்ப அடிப்படை தவறு. 3வது, 1 அடியில் பூமியை அளந்தார். சரி, மறு அடியால் பிரபஞ்சத்தை அளந்தார். பூமி என்ன அளவு, பிரபஞ்சம் என்ன அளவு? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. 25,000 மைல் சுற்றளவுடையது பூமி. இதை போல் 19 லட்சம் மடங்கு பெருசு சூரியன் மட்டுமே. சூரிய குடும்பம் 700 கோடி மைல் ஆரம். சன் ஃபேமிலி 700 கோடி மைல் ஆரம். இப்படி 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது மில்கி வே கேலக்சி. பல கேலக்சி சேர்ந்தது ஒரு யூனிவர்ஸ், பிரபஞ்சம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 1 கால்ல பூமி அளந்துட்டார், மறு கால் பிரபஞ்சத்தை அளக்கிறாருன்னு சொன்னா இந்த கால் எவ்வளவு அளவாக இருக்கும், அடுத்த கால் எவ்வளவு அளவா இருக்கும் பாருங்களேன். நடக்கவே முடியாது. 1 கால் 10 அடி இருக்கு, இன்னொரு கால் 10 இன்ச்சு இருக்கும். சரி, இப்போ 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்டார். ஏன் தலையில வைனாரு, வச்சுட்டார். இப்போ ஏற்கனவே பூமி அளந்தாச்சு. அப்போ பூமியில் உள்ள எல்லாமே அளந்து முடிக்கப்பட்டு விட்டது. இப்ப மாபலி என்ன எக்ஸம்ஷன் அதுல? மறுபடியும் 3வது அடி அவன் தலையில வைக்கிறதுக்கு, அதுவும் தப்பு கணக்கு. இப்போ இதுக்கு மேல இன்னொன்னு, மாபலி தானம் கொடுப்பது அவனுடைய எல்லைக்கு உட்பட்டதை தான் தானம் கொடுக்க முடியும். பூமி முழுவதும் தானம் கொடுக்க முடியாது. ஏன்னா மற்ற பகுதியில யார் யார் ஆண்டுகிட்டு இருந்திருப்பாங்க. மாபலியை போல பல மன்னர்கள் இருந்திருப்பாங்க.
இவனுக்குள்ள ராஜ்யத்தை தான் தானம் கொடுக்கலாமே தவிர பூமி முழுவதும் தானம் தர முடியாது. இத்தனை கேள்விக்கு பதில் கேட்டு நீ நாத்திகன்னு அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லுங்க, எல்லாம் தெரியலன்னு சொல்லுங்க. இதுதானே அறிவு வளர்ச்சிக்கு அடிப்படை. இது போல மக்கள் அறிவு வளரக்கூடாது என்பதற்காகவே கேள்வியில் கேட்டாலே நாத்திகன்னு சொல்லி அவனை அடைக்கிறது. ஆனா உண்மையான ஆன்மீகம் அப்படி அல்ல. உண்மையான ஆன்மீகம் அப்படி அல்ல. அறிவியலோடு கலந்ததுதான் ஆன்மீகத்தினுடைய சிறப்பு. ஆன்மீகத்திற்குள் விஞ்ஞானம் அடக்கம். ஆன்மீகத்திற்குள்ள விஞ்ஞானம் அடக்கம். அதான் எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்மீகம் பதில் சொல்லும், தெளிவான பதில் சொல்லும். அந்த ஆன்மீகத்தை தந்த மகர்ஷி அவர்கள் என்ன சொல்றாங்க என்றால், இதுவரைக்கும் வந்த ஜீவன்களுக்கு சிந்திக்கின்ற திறம் இல்லை, பேச்சு ஆற்றலும் இல்லை. ஆனால் 5வதாக வந்த வாமன அவதாரத்துல ஒரு சிறுவனாக வருகிறார். பேச்சு ஆற்றலுடைய வாய். வந்தவன் 3 ஒரு சிறுவன், என்ன சைஸ்ன்னு சொல்லல, சிறுவன். ஆனா எடுத்ததோ விஸ்வரூபம், பிரபஞ்ச அளவுக்கு. சிறிதினும் சிறிது எது, பெரிதினும் பெரிது எது? இல்லைங்களா? சிறிதினும் சிறிது, பெரிதினும் பெரிது எதுவாக இருக்க முடியும்? இப்போ அடுத்த வீட்டுக்கார் இந்த பக்கம் கால் வச்சா வெட்டி போடுவேன்றான். சரி, நான் மனதால் அந்த வீட்டையை ஆக்கிரமித்துக் கொள்கிறேன், என்ன செய்வான்? காலை வச்சா தானே வெட்டுவேன். ஆனா என்னுடைய மனதளவிலே உன் வீடு என்னுடையது நினைச்சுக்கிறேன், என்ன செய்ய முடியும்? இப்ப மனம் சிறிதினும் சிறிது. அணுவை நினைத்தால் அணுவாக மாறும். காட் பார்ட்டிக்கிள் அனுமானிக்க முடியும் மனதால, ஆனா சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியல. மனதால அனுமானிக்க முடியும். பிரபஞ்சம் எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுடைய இந்த பிரபஞ்சம் அனுமானிக்க முடிகிறதா? மனசால முடியுது. சுத்தவெளி எப்படி இருக்கும்? அமாவாசை மாதிரி இருக்கும், எல்லையற்ற சுத்தவெளி. அனுமானிக்க முடிகிறதா? முடியுது. அதான் ஒரு சின்ன வடிவத்திலே விஸ்வரூபமாக மாறியது. அப்ப எதை நினைக்கிறதோ அதுவாக மாறக்கூடியது மனம். பேச்சு ஆற்றுள்ள வாயும், சிந்தனை ஆற்றுள்ள மனமும், வாயும் மனமும் இணைந்த வாமன அவதாரம். அதாவது மனிதன் பிறந்து விட்டான். இப்ப அடுத்தது என்ன? வாமனன் வந்த பிறகு அடுத்தது மனிதனுக்கு வசதிகள் வேணும். முதல்ல உணவு வேணும். அப்ப விவசாயம் செய்வதற்கு என்ன தேவை? கலப்பை வேணும். அப்ப கலப்பை என்ற ஒரு கருவியை தனது ஆயுதமாக கொண்ட பலராமன். விவசாயம் வந்தாச்சு. இப்ப விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் நாடோடி வாழ்க்கையிலே வாழ்ந்த மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்க வேண்டிய முகவரி வருகிறது. அது வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். விவசாயம் கண்டெடுத்த போதுதான் அதற்காக நதி ஓரங்களிலே நிரந்தரமாக தங்க வேண்டிய முகவரி வருகிறது. அடுத்து அதுக்கு விவசாயம் கலப்பை. சரி, இப்ப நிரந்தரமாக தங்குகின்ற போது இடம் வேணும் இல்லையா தங்குவதற்கு? அப்ப மரங்களின் மீது பரண் அமைத்து தங்க தொடங்கிறார்கள். அப்ப மரத்தை வெட்டித்தானே பரண் அமைக்கணும். கோடாரி என்ற ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது. அதை ஆயுதமாக வைத்து இன்னொரு அவதாரத்தை படைத்தார்கள், பரசுராம அவதாரம். சரி, வாமனன் வந்தான், ஒரு கூட்டமாக வாழ்கிறான். விவசாயத்திற்கு கலப்பை வைத்து மண்ணை உழுது பயிர் செய்கிறான். தங்குவதற்கு இடத்தை கோடாரியை கொண்டு மரத்தை வெட்டி பரண் அமைத்து வீடு கட்டி கொண்டான். அவ்வளவுதானே. பைபிள்ல
ஒரு அருமையான வசனம் உண்டு. உண்பதற்கும் உடுப்பதற்கும் உண்டாகி இருக்கும் எனில் போதும் என்று இருக்க கடவீர்கள். இதான் சிம்பிள் லைஃப். உண்பதற்கும் உடுப்பதற்கும், படுக்கிறது கூட ஒரு இடம் கேட்கல, சாப்பிட்றதுக்கும் துணி கட்டிக்கிறதுக்கும் இருக்கா? இது போதும்பா, ஹாப்பி லைஃப். இதைத்தான் பட்டினத்தாரும் சொல்றார். மன்னனுக்கு நிகரான மாளிகை வைத்திருந்த பட்டினத்தார் எல்லாவற்றையும் விட்டு கோவணம் கட்டிட்டு துறவு மேற்கொண்டு என்ன சொல்றாரு? பிச்சை எடுக்க திருவோடு உண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேற என்ன பாக்கியம் வேணும்ன்றார். இதான் நிறை மனம். ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு அடுத்த வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு பசிச்சா பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இதை விட என்ன பாக்கியம் வேணும்னு வேற கேட்கறாங்க பாருங்க. இதுவும் மனசுதான். எங்க அரசியல்வாதிகளுக்கு நிறையவே இல்லை, அதுவும் மனசுதான். எனவே இது போதும், உண்பதற்கும் உடுப்பதற்கும் உண்டாகி இருக்கும் எனில் போதும் என்று இருக்க கடவீர்கள். சரி, இருக்க முடிந்ததா? முடிகிறதா? போக்கத்தவங்க இருப்பாங்க, வாய்ப்பு கிடைக்காத இருப்பான். ஆனா திறமை உள்ளவன், வாய்ப்பு கிடைப்பவன் சும்மா இருப்பானா? பயன்படுத்தத்தான் செய்வான். அப்படி பயன்படுத்துகின்ற போது அடுத்து என்ன வருதுங்க? சிந்தித்து ஒவ்வொன்றாக வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள பார்க்கிறான். அப்ப என்ன வேணும்? முதலில் பாதுகாப்பு வேணும். அந்த காலத்துல விலங்குகள். அடுத்து இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாடோடி கூட்டம் இல்லைங்களா? ஒரு நாடோடி கூட்டம் விவசாயம் கண்டெடுத்தது, விவசாயம் பண்ணுறது, உற்பத்தியான பொருள் இருப்பு வச்சிருக்குது. இன்னொரு நாடோடி கூட்டமும் வரும். அது இங்க உணவு இருந்தா எடுத்து சாப்பிட பார்க்கும். அப்ப காத்துக்கொள்ள வழி உள்ளவன் பாதுகாப்பா கொடுக்கணும், காவல்காரன் வேணும். அந்த காவல்காரன் தாங்க அரசியல்வாதி. தடி எடுத்தவன் தண்டல்காரன் ஆகிவிட்டான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியில. காவல்காரன் சும்மா இருப்பானா? கையில ஒரு தடி வேணும், ஏதாவது வந்த விரட்டுறதுக்கு, அடிக்கிறதுக்கு ஒரு தடி வேணும். அப்ப தடியை கொடுத்து காவல்காரன் சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனை வரிகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வரி. இவ்வளவுதான் அளவே கிடையாது. இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டுல 100 ரூபாய் சம்பாதிச்சா 10 ரூபாய் தான் நமக்கு, மிச்சம் 90 ரூபாயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். இப்படி இருக்கு அரசாங்கத்தினுடைய நிலை. எனவே இந்த அரசியல் தேவை, பாதுகாப்பு தேவை. அப்ப ராமாவதாரம். சரி, பாதுகாப்பும் வந்தாச்சுன்னா அடுத்து என்ன வேணும்? என்ஜாய் தி லைஃப், செலிப்ரேட் தி லைஃப். லைஃப் இஸ் ஃபெஸ்டிவல் என்பார் மக ஓஷோ. அப்ப வாழ்க்கையை கொண்டாடு. இங்க என்ன வேணும்? பாதுகாப்பும் வந்தாச்சு, என்ஜாய் தி லைஃப். வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்றன வளர்ந்த நாடுகள். வாழ்க்கை சொத்து சேர்ப்பதற்கே என்கிறது இந்தியா. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எவ்வளவு இருந்தாலும் போதாது. எங்க அப்பா இவ்வளவு வச்சுட்டு போனாரு, நானும் இன்னும் சம்பாதிப்பேன்னு நினைப்பானே தவிர அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், சமுதாயத்தை உயர்த்தணும் என்ற எண்ணமே தோணாது. எனவே இந்த ஆசைக்கு எல்லை கிடையாது. அப்ப என்ன ஆகுது? பல கலைகளை தூக்கின்ற வாழ்க்கையிலே இருப்பதை வைத்து அனுபவித்து நிறைவாக வாழ வேண்டிய வாழ்க்கையில இந்த மனமே ஒரு சைத்தனாக மாறி போகுது, அரக்கனாக மாறிவிட்டது. எவ்வளவு கொடுத்தாலும் பகாசுர பசிதான் போயிட்டே இருக்கும், போதுன்னு சொல்லவே சொல்லாது. இப்படி கிருஷ்ணாவதாரம், ஆயக்கலைகள் 64ஐயும் தூக்கக்கூடிய கிருஷ்ணாவதாரம். அந்த 64 கலைகளிலே மனவளக்கலை இல்லை. 64 கலை இருக்குது, அதுல மனவளக்கலை இல்லை. மனதை வளப்படுத்தவில்லை என்றால் 64 கலைகளும் பயனற்று போகும், அனுபவிக்க முடியாது. ஏன்னா இது இருக்கு, இதை தூக்கணும், அதுக்கு நேரம் இருக்கணும், உடல் ஆற்றல் இருக்கணும், துன்பம் வரக்கூடாது,
இதெல்லாம் தான் ஆசிரியர் திறமைத்தார். இப்போ நிறைய அனுபவம் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா வீட்டுல உட்கார்றதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னா யார் பாக்குறது? அதை ஒரு முறை பயிற்சிக்காக ஒரு 30-40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்த போது, ஒரு அப்பெல்லாம் பெரிய டிவின்றது பெரிய அதிசய பொருள். அது அவ்வளவு பெரிய டிவி, 60 இன்ச்சு டிவி. அந்த வேலைக்கிழமை காலை நீட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். ஐயா எங்கம்மான்னு, அவர் எங்கெங்க வீட்டுல இருக்கிறாரு, எப்பவும் பிசினஸ் ஓடிக்கிட்டே இருப்பாரு. அப்போ அனுபவிக்க வேண்டாமா வாங்கியது? இது போல இந்த கிருஷ்ணாவதாரத்துல நிறைவு பெறவில்லை மனிதன். காரணம் என்ன என்றால் கல்கி அவதாரம். கல்கி, கல் என்றால் நேற்றைக்கும் கல் என்று சொல்வார்கள், நாளைக்கும் கல் என்றுதான் சொல்வார்கள் ஹிந்தியில, சம்ஸ்கிருதத்துல. கல்கி அவதார், நாளைய வளர்ச்சி என்று பொருள். அப்ப நாளைய வளர்ச்சி எதை நோக்கி இருக்கும்? இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. இனி அடுத்த ஒரு புதிய நுட்பம் இருக்கு அப்படின்றும் பேசுறாங்க. அப்ப எங்கே முடியும் விஞ்ஞானத்தின் தேடல்? எங்கே முடியும் மனித வாழ்க்கையின் வசதிகள்? எப்போ மனுஷன் நிறைவு கொள்வான்? தேடலை விட்டு, பெருக்கத்தை விட்டு, சுருக்கத்துல எப்போது தன்னை காண்பான்? அப்பதான் அவன் நிறைவு பெறுகிறான். அப்போ அறிவின் வளர்ச்சி எதை நோக்கி பயணிக்கிறது என்றால் தன் முழுமையை நோக்கி பயணிக்கிறது. சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன், இதன் வாழ்க்கையின் நோக்கம். அப்ப பர்ஃபெக்ஷன் என்பது எதுல? ட்ரெஸ் இல்லையா, செய்யற வேலை இல்லையா என்றால் வாழ்கின்ற முறையிலே பர்ஃபெக்ஷன். வாழ்கின்ற முறையிலே பர்ஃபெக்ஷன். அது தெய்வ நீதியை, இயற்கை சட்டத்தை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே அடைகின்ற உச்சம் மோட்சம், முக்தி. அப்ப இறை உணர்வு பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கை நிறைந்து போகும். அதற்கு மேல் எதுவுமே கேட்காது. கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். வாழ்வின் பொருள் காண நீ வாழ வேண்டும், மனதை மனமாக நீ காண வேண்டும் என்று கண்ணசுடைய பாடலே 4 வரி வரும். அப்ப கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கிடைக்கின்ற இடம் துரியாதீதம். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், கிடைக்கின்ற இடம் துரியாதீதம். இறை உணர்வு பெற்றுவிட்டால் தேவைகள் நிறைவு பெற்றுவிடும். அதுக்கு மேல ஒன்றும் கேட்காது. பட்டினத்தார் மாதிரி கோவணத்தை கட்டிட்டு பிச்சை எடுத்தாலும் இதுதான் இப்ப சொர்க்க வாழ்க்கைன்னு சொல்லும். எனவே இப்படி அறிவின் வளர்ச்சி நடக்கிறது, ஆனால் தன்னை நோக்கி திரும்ப வேண்டும். பகுத்தறிவை அறிந்து பேரறிவோடு கலக்கக்கூடிய வாழ்க்கை முறைதான் நிறைவான வாழ்க்கை. அதை அடுத்து மேலும் சில கருத்துக்களை நாளைக்கு சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர் நற்சிந்தனை இறை விண் ஞானம் என்ற தலைப்பில் தொடர்ந்து விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல்,
தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண் கூட்டம் மாபூதம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன். வாழ்க உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலேயே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமர்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.